எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல சில வார்த்தைகள் வருங்க, எனக்கு அது பிடிக்குது. குப்பைகள் எல்லாம் வரும் பொழுது குப்பைகளை நகர்த்தி நல்ல வார்த்தைகளை எடுப்பதுங்கிறதே ஒரு கலை. நல்ல வார்த்தைகள் பாருங்க. பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல், ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல். பிடிச்சதுங்க எனக்கு. என் சொல்லில் என் வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் நிகழ்கிறது. பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா, செலவு செய். உன் மதிப்பு தெரிய வேண்டுமா, கடன் கேள். சொல் வந்து சேருதா? அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் விளக்கிவிட முடியாது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் குழந்தையாக இரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் குழந்தையாக இரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். வெட்டாதீர்கள் மழை தருவேன் என்கிறது மரம், வெட்டுங்கள் மழை நீரை சேகரிக்கிறேன் என்கிறது குளம். ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட ஒரு பெண்ணையும், ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட பெண்ணையும், ஒரு பெண் நல்ல எதிர்காலம் கொண்ட ஆணையும் தேடுவதுதான் கல்யாணம். பாருங்களேன், ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட குறைவானதல்ல. எனக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு வார்த்தையை படிச்சதிலிருந்து எனக்கு ஒரு கிழமை பிடிக்கவே பிடிக்காதுங்க. இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல, நாளைக்கு திங்கட்கிழமை. எங்க அப்துல் காதர் ஐயா சொல்லுவாரு, அதுக்கு ஒரே ஒரு மவுசு தானா இந்த திங்கட்கிழமைக்கு. திங்கட்கிழமைன்னு பேர் வச்சிருக்கோம் பாருங்க, அது ஒன்னே ஒண்ணுதான் அதுல சந்தோஷமா. எல்லா ஜாலியும் போயிடும் இல்லைங்க. அதுவும் முக்கியமா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க இருக்காங்கல்ல, காலேஜ்க்கு போற பிள்ளைங்க இருக்காங்களா, ரொம்ப பாடாவதியா இருக்குங்க. நான்லாம் அதை ரொம்ப அனுபவிச்சு இப்போ வாழ்க்கை முழுக்க அதை தானாவே ஆயிடுச்சு வாழ்க்கை. ஏன்னா காலேஜ்ல டீச்சரா இருக்கிறேன், டெய்லி போயாகணும். எனக்கு திங்கக்கிழமைனாலே சோர்வா இருக்குங்க. ஒரே ஒரு வாசகம் தான் படிச்சேன். அது படிச்சதிலிருந்து திங்கக்கிழமை காலைல 5 மணிக்கு எழுந்திருச்சு எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு நல்ல ஒரு அயன் பண்ண காட்டன் புடவை கட்டி 7, 15, 16 வண்டி எடுத்துருவேன். இது கேட்டதுல இருந்து ஏன் தெரியுமா? ஒரே ஒரு வாசகம் தான். சொல் நம்மை மாற்றும். அது யாருடைய வாயில் இருந்தோ வரலாம். ஜாகிரதையாக இருந்து பற்றிக் கொள்ளுங்கள், ஜாகிரதையாக இருந்து பற்றிக் கொள்ளுங்கள். சொல்றான் அந்த பையன், ஒரு பையன் அனுப்பி இருக்கிறான், வேலை உள்ளவனின் திங்கட்கிழமையை விட வலி மிகுந்தது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. செத்தே போனேங்க, நானு செத்தே போனேங்க அந்த ஒரு சொல்லுல.